ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவிற்கு கூடுதலாக 25 விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்கள் மீது மற்ற நாடுகள் எந்த அளவுக்கு வரி விதிக்கிறதோ அதே அளவுக்கு அந்த நாட்டு பொருட்கள் மீது இறக்குமதி வரி விதிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். அந்த வகையில் இந்தியா உட்பட 69 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி விதிப்பு நடவடிக்கை இன்று அமலுக்கு வரவுள்ளது. இதில் சிரியாவுக்கு அதிகபட்சமாக 41% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு ஏற்கனவே அறிவித்த 25 விழுக்காடு வரியோடு ரஷ்யாவில் இருந்து ஆயுதம் மற்றும் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்காக அபராதம் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இக்கட்டான நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ததாகவும் இந்த விவகாரத்தில் இந்தியா மீது குற்றம் சுமத்தும் நாடுகள் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் விளக்கமளித்திருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் நியூஸ் 18 குழுமத்திற்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அதிபர் ட்ரம்ப் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்தியா மீதான வரியை கணிசமாக உயர்த்தப் போவதாக மீண்டும் எச்சரித்திருந்தார். சொன்னபடியே இந்தியாவிற்கு கூடுதலாக 25% வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த கூடுதல் வரி விதிப்பு வரும் 27ஆம் தேதி முதல் அமலாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 50% வரியை செலுத்த வேண்டியுள்ளது. இது சீனாவை காட்டிலும் 20%, பாகிஸ்தானை காட்டிலும் 31% அதிகமாகும். திருத்தியமைக்கப்பட்ட புதிய வரி விதிப்பின்படி இந்தியாவும் பிரேசிலும் 50 விழுக்காடு இறக்குமதி வரி செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்தியாவிற்கு அமெரிக்கா 50 விழுக்காடு வரி விதித்தது நியாயமற்றது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்ட அறிக்கையில் பல நாடுகள் தங்களின் தேசிய நலனுக்காக நடவடிக்கை எடுக்கும்போது இந்தியாவின் நடவடிக்கைக்கு மட்டும் கூடுதல் வரி விதிப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நேர்மையற்றது என்றும் உரிய காரணம் இல்லாதது என்றும் கூறியுள்ள ரன்தீர் ஜெய்ஸ்வால் இந்தியா தனது தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூரில் மட்டும் 12,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கூறினார். ஒரு 40,000 கோடி ரூபாய் ஏற்றுமதியில் 30-35% அமெரிக்க வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு 12,000 கோடி ரூபாயை நோக்கி இந்த வர்த்தகம் பாதிக்கும். இதை நாங்கள் சரி செய்ய நிச்சயமாக இங்கிலாந்துடனோ அல்லது ஐரோப்பிய நாடுகளுடைய வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானால் அந்த ஆர்டர்களை அதிகரிக்க முயற்சி செய்வோம். கண்டிப்பாக இதை மறுபரிசீலனை செய்து இதற்கு ஒரு நல்ல முடிவை மத்திய அரசு தலையிட்டு எடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஐரோப்பிய நாடுகளுடனான வரியில்லா ஒப்பந்தம் காரணமாக இந்த வர்த்தகத்தை ஈடு செய்ய முடியும் என்றாலும் இழப்பை ஈடுகட்ட பேச்சுவார்த்தை நடத்துவது தீர்வு என்றும் தெரிவித்தார்.